மேயர் அவர்களே, அக்கா துணை மேயர் அவர்களே, நான் பெரிதும் வணங்கும் ஆணையர் உள்ளிட்ட அதிகாரி பெருமக்களே, என்னோடு மக்கள் பணியாற்றுகின்ற சக மாமன்ற உறுப்பினர்களே, ஊடகவியலாளர்களே, பத்திரிகையாளர்களே, இந்த மாநகராட்சி பணியாளர்களே, பார்வையாளர்கள் கூட்டியிருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி இந்த பௌர்ணமி நன்னாளில் பல்வேறு கருத்தாக்கங்களை ஆணையருக்கு எதிராக இங்கே எடுத்து வைத்து மக்களின் பணியை எப்படி மேயரோடு இணைந்து மக்கள் பிரதிநிதிகளோடு இணைந்து நாம் பணியாற்ற வேண்டும் என்பதை பல்வேறு கோணங்களில் இங்கே விவாதங்கள் நடைபெற்றாலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஐயன் வள்ளுவன் அவர்கள் மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே, அருளாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று. நமக்கு ஆணையரிடத்திலிருந்து அதிகாரியிடத்திலிருந்து கடந்த 3 மாதமாக அருளும் இல்லை, மேயரிடத்திலிருந்து இந்த மாமண்டலத்திலே வாழைக்கான பொருளும் இல்லை, வெறுமனேன்னு வந்துட்டு போயிட்டு இருக்கோம். என்னுடைய இயக்கத்தின் மேயர் அவர்களுக்கு ஒரு அன்பான பணிவான வேண்டுகோள், கொஞ்ச நேரம் உங்கள் வாயை மூடி வைக்க வேண்டியது. ஏனென்று சொன்னால் மிகுந்த கனத்த இதயத்தோடு கனத்த வருத்தத்தோடு நாங்கள்லாம் மக்கள் பிரதிநிதிகள் நிற்கின்றோம். சிறு சிறு பணிகள் கூட நடக்கவில்லை. கடந்த கூட்டத்திலே ஆணையர் ஐயா இடத்திலே நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஆட்சி பணியிலே தேர்வுகளை வெற்றி பெற்று ஒரு ஐஏஎஸாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த திருச்சி மாமண்ணிலே ஒரு ஆணையராக நீங்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கிறீர்கள். ஆக உங்களுடைய பார்வை நடுநிலையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு நெருக்கடியில் இருக்கத்தான் செய்யும். ஆளுகின்ற ஆட்சியை ஒரு வித்தியாசமான ஆட்சியாக இருந்தாலும் நீங்கள் மெத்த படித்தவர், நிரம்ப படித்தவர், குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால் மக்களுக்கான பணியை ஆற்றுகின்ற ஒரு ஆளுமையில் இருக்கக்கூடியவர். நீங்கள் நடுநிலையோடு நின்று ஆட்சிகள் மாறலாம், காட்சிகள் மாறலாம். நாம் செய்கின்ற பணி மக்கள் பிரதி என்ன சொல்கின்றார்கள், நீங்கள் போய் 700 பேர் 800 பேரை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் ஒவ்வொருவரும் 13,000 14,000 பேருக்கு மக்கள் பிரதிநிதி. நாங்கள் எல்லோரும் மக்கள் பணியை கடந்த 4.5 ஆண்டுகளாக எப்படி ஆற்றணும் என்பதை இந்த திருச்சி மக்கள் அனைவருமே நன்கு அறிவார்கள். ஆக அந்த அளவிற்கு நீங்கள் எங்களிடத்தில் பெறுகின்ற அந்த குறிப்பையெல்லாம் பெற்றுக்கொண்டு நீங்கள் அந்த பணிகளை செவ்வனே செய்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அதுதான் உங்களுடைய பொறுப்புக்கும் உங்களுடைய ஆளுமைக்கும் அது முறையாக சிறப்பாக இருக்கும் என்பதை எடுத்து சொல்லி, எனக்கு இங்கே பல்வேறு ஐயங்கள் இருந்தது. இந்த மாவட்டத்திலே வானளாவிய அதிகாரம் மேயருக்கு தான். ஆனால் அத்தகைய அதிகாரத்தை பெற்ற மேயருக்கே தெரியாமல் பல ஜேடியை மாற்றிருக்கீங்க, பல அதிகாரி மக்களை மாற்றிருக்கீங்க. ஆணையர் அவர்கள் 2 பேரும் சேர்ந்து முடிவெடுத்தால்தான் மக்களுக்கான பணிகள் செவ்வனே நடைபெறும். இதில் உங்களுக்கு என்ன தயக்கம், உங்களுக்கு என்ன குழப்பம்? தயவுசெய்து நான் ஓப்பனாக நேரடியாக கேட்குறேன். ஆணையர் அவர்களுக்கு மேயர் அவர்களோடு கலந்து ஆலோசித்து பணிகள் செய்வதிலே உங்களுக்கு என்ன தயக்கம், என்ன குழப்பம்? இல்லை மேலே எதுவும் உத்தரவு போட்டுருக்காங்களா? சீஃப் செக்ரட்டரி சிஎம் சார் எதுவும் உத்தரவு போட்டுருக்காங்களா? அன்பான வேண்டுகோள், சப்ஜெக்ட் தான் மேயர் அவர்களே, சப்ஜெக்ட் தான் இது. என்னுடைய வார்டில் பாத்ரூம்ல தண்ணி வரலன்னு சொன்னேன். அது ஒரு ஸ்லம் ஏரியா. இந்த ஊடகவியலாளர்லாம் இருக்காங்க, கடந்த மாதம் எழுதுனாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான பணிகள் நடைபெறவில்லை. 16 தெருக்களுக்கு குறிஞ்சி நகர் காவிரி 16 தெருக்களுக்கு தண்ணீர் வரவில்லை என்று சொன்னேன். இன்றைய தினம் வரைக்கும் தண்ணீர் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? என்ன பணி செஞ்சுட்டு இருக்கீங்க? ஏ இல்ல, ஏடபிள்யூ இல்ல, ஜே இல்ல. எதுக்கு இந்த மன்றம்? கலைச்சிட்டு போங்க சார். உங்களுக்கு ஒரு கோரிக்கையை நாங்கள் பகிரங்கமாக வைக்கிறோம்னா அதுக்கான பணிகளை நீங்க என்ன ஃபீட்பேக் கொடுக்குறீங்க? தயவு கொண்டு ஆணையர் அவர்கள்ட்ட நான் அன்பா கேட்கிறேன் சார். சார் இல்ல சார், அவர் பேசுறாரு பப்ளிக்ல போய் நான் அதிகாரிட்ட சொன்னேன்னு சொல்ல முடியாது. டாய்லெட் அத்தியாவசியமான ஒரு விஷயம். சார் நீங்க 2 நாளைக்கு முன்னாடி தான் பார்க்க சொன்னீங்க ஆணையர் ஐயா அவர்களே. கடந்த 2 தினங்களுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி டெக்னிக்கல் பாலமுருகன் சார் வந்து பார்த்தாங்க. கடந்த 2 தினங்களுக்கு முன்னாடி தான் நான் கடந்த மீட்டிங். அதுக்கு முன்னாடி நீங்க பொறுப்பு ஏற்றோடனே 1 மணி நேரம் உங்களை காத்திருந்து அமர்ந்து உங்களிடத்திலே நான் கையொப்பம் பெற்றேன். அந்த ரெக்கார்டு உங்கள்கிட்ட இருக்கும், நீங்க அனுப்பிச்சிருப்பீங்க. அப்ப இத்தனை நாள் ஒரு ஸ்லம் ஏரியால ஒரு பாத்ரூம்ல தண்ணி வரலன்னா அந்த மக்கள் எங்க போவாங்க? பெண்கள் குறிப்பாக எங்க போவாங்க? எங்களுக்கு புரியல. இது எங்களுடைய ஆட்சி இருக்கும்போது நாங்கள் மேயர் இடத்துல ஒரு விட சொன்னா அடுத்த நாள்
சார் என்ன சார் நீங்க எல்லா டாய்லெட் வசதிகள் நான் சரி சொல்லிருக்கேன். எல்லாத்தையும் யார் நீங்க இந்த ஏசி உட்காந்துருக்காரு அவரை கூட்டு போய் நான் காமிச்சேன். எல்லாத்தையும் சொல்லிருக்கேன். சொன்னா போதுமா சார்? கையெழுத்து போட்டு பண்டை ஒதுக்கி செய்யணுமா இல்லைங்களா? சொன்னா போதுங்களா? நடைமுறை ஆயிடுமா? நீங்க சொல்லுங்க சார். சார் நீங்க சொன்னீங்கன்னா அடுத்த நிமிஷம் காலையில சொன்னா மதியம் வந்துடும் உங்க டேபிளுக்கு. ஏன் சொல்லல? சொல்லாத காரணம் என்ன? என்ன சார் ஒரு மாசம் எங்க சார் போவாங்க டாய்லெட்டுக்கு? இதுக்கப்புறமே எங்க போவாங்க? ஏன் என்னங்க ஒரு டாய்லெட் கூட தண்ணி தர அரசு எதுக்குங்க அரசு? மேயர் அவர்களே, போர்க்கால அடிப்படையில் சில பணிகளை செய்யணுமா செய்யக்கூடாதா நீங்க சொல்லுங்க. செக்ஷன் 15 இருக்கு தெரியுமா உங்களுக்கு? எஸ்டிமேட் தேவையில்லை. ஒருக்கா ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போலாம். செக்ஷன் 15 இது மக்களுக்கான அன்றாட பணிகள். அதை நீங்க தயவு கூர்ந்து ஐயா அவர்கள் நீங்க தயவு கூர்ந்து புரிஞ்சுங்க. ஏன்னா இது நீங்க ஒரு செய்யக்கூடிய இடத்துல இருக்கீங்க. நீங்க செய்யக்கூடிய இடத்துல இருக்கீங்க. இந்த அத்தியாவசிய பணிகளை நீங்க உங்க ஆளுமையில தாராளமா செய்யலாம். இதை நீங்க உடனே சரி எனக்கு எத்தனை நாள்ல செய்வீங்க சார்? வள்ளுவர் திரு புலோமனா அந்த சாக்கடை பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை அவ்வளோ உள்ள இடம். அது போய் சாக்கடை மண்ணால சொன்னாங்கன்னு சொல்லி எஸ்ஓ அனுப்பிச்சிருக்காங்க. நான் சொன்னது அந்த சாக்கடை கட்டித்தர சொல்லி. அதுக்கப்புறம் அந்த ஏசி சார் பார்த்தாரு அது எவ்வளோ கேவலமாக இருக்குன்ட்டு. சார் நாங்களாம் டெய்லி நைட்டு தண்ணியை போட்டாங்கன்னா சண்டை போடுவாங்க, காலையில் கூலா பேசுவாங்க. இது மாதிரியான பிரச்சனை. ஏன்னா நாங்கள் நிறைய செஞ்சு கொடுத்தே பழகிட்டோம். அதனால எங்களால் இப்போ செய்யாமல் இருக்கிறதுனால மக்களுக்கு எங்கள் மேலே கோபம் வருது. நாங்கள் போய் இந்த அரசை சொல்லிகிட்டே இருந்தால் நாங்கள் ஒரு இயக்கத்திலிருந்து இன்னொரு இதை சொல்லும் போது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுட்டு இருக்காங்க இந்த அரசு கோமாளி அரசு என்று. தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுங்க. மேலே உச்ச நோக்கினா கிடையாதுங்க. எங்களுடைய வழி, எங்களுடைய இதயத்தில் இருக்க வழி நாங்கள் சொல்கிறோம். திருமண அதிகாரிகள் சொல்கிறேன், பல சான்றுகள் இருக்குது. மேலாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது கூட நாமக்கல்லில் பஞ்சாயத்து யூனியன் ஆஃபீஸர் திறக்கின்ற ஒரு நிகழ்வு வரும் பொழுது அந்த பஞ்சாயத்து குழு தலைவர் நம்முடைய இயக்கத்தை சார்ந்தவர். அவர் நம்ம 80 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் ஒப்பற்ற தலைவராக கலைஞர் அவர்களை வைத்துத்தான் அந்த பில்டிங்கை திறக்க வேண்டும் என்கின்ற பொழுது மாவட்ட ஆட்சியருக்கும் தலைமை நிலை சீஃப் செக்ரட்டரிக்கும் ஒரு விவாதங்கள் வருது. அப்போ அந்த விவாதத்தில் சட்டப்படி அவங்க யூனியன் தலைவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. அவர் யாரை வைத்து வேணாலும் அவங்க இயக்க தலைவர் வைத்து வேணாலும் திறந்து கொள்ளலாம் சொன்ன பிறகு நம்முடைய முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் அந்த பில்டிங்கை திறந்தார்கள். ஆக இப்படியெல்லாம் வரலாறு இருக்கின்ற பொழுது நீங்கள் இந்த சின்ன சின்ன பணிகள்லாம் கூட செய்யலன்னு சொன்னால் எங்களுக்கு ஒன்றும் புரியல. இதெல்லாம் மக்களுக்கான பணிகள். சின்ன சின்ன பணிகள் 1 லட்சம் வரைக்கும் இயர்ஸ் இருக்கு வார்டில் எல்லாமே எடுக்க சொல்லிருக்கேன். எடுக்கக்கூடாது சொல்லலை. ஏதோ வேலை இருந்தாலும் நிறைய மாசமா நடக்கல நம்ம இருக்கிறோம். பட்ஜெட் ஓகே இந்த வருஷம் கிடையாது. எடுக்கல நான் நிறைய வார்டு